அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தட்டைப்பயிறு கிரேவி அதுதான் பார்க்க போகிறோம். இது வந்து சாதத்துக்கு, அப்புறம் சப்பாத்தி, அப்புறம் தோசை, இட்லி எதுக்குனாலும் வந்து தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த தட்டைப்பயிறு கிரேவி பண்ணுறதுக்கு தட்டைப்பயிறு வந்து நல்லா ஊற வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஊறினா வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து நீங்கள் காலையில் சமையல் பண்ணோன்னா நீங்கள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஊறினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாஃப்டாக அவிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு குக்கரில் அந்த கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தட்டைப்பயிறு முங்குற அளவுக்கு ஓரளவு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு குக்கரில் வந்து நீங்கள் வெயிட் போட்டு விசில் வந்து உங்கள் குக்கருக்கு தக்கன நல்லா வேகுத அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு 2 அல்லது 3 விசில் கரெக்டாக இருக்கும். உங்கள் குக்கருக்கு தக்கன வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஓரளவு நல்லா அவிஞ்சிட்டு நல்லா குழைவாக ஓரளவு அவிஞ்சிருச்சு. அந்த தட்டைப்பயிறு வந்து நல்லா வேகுத அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் தான் நம்ம வந்து கிரேவி எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் வந்து இதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் மற்ற ஓரளவு வேறு குக்கிங் ஆயில் எதுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் ரிஃபைண்ட் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயை தவிர வேறு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் அந்த மாதிரி போதும், ரொம்ப வேண்டாம். அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் வந்து கொஞ்சம் போடுங்க. இதுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட வேண்டாம். இதுக்கு வந்து ஜீரகம் போட்டு தான் தாளிக்கணும். நல்லா கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பல்லாரி வெங்காயம் ஒரு 3 மீடியம் சைஸில் ஒரு 3 பல்லாரி வெங்காயம் ஓரளவு கரெக்டாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் நம்ம நார்மலுக்கு இந்த தாளிசத்துக்கு நறுக்கோம்ல அதே மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த பல்லாரி வெங்காயத்தை அந்த ஜீரகம் போட்டுட்டு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே அந்த பல்லாரி வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கணும். வெங்காயம் வந்து நல்ல ஓரளவு பொன்னிறமாக ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. தீயை வந்து ரொம்ப குட்டி வைக்கணும்னா ஓரளவு நிதானமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு அதையும் வந்து இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு அதையும் வந்து நல்ல ஓரளவு நல்லா வதங்கணும். குழம்பு இந்த வெஜிடேரியனுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணும்போது வெங்காயம் கொஞ்சம் தாளசம் வந்த பிறகு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கின பிறகு கருவேப்பிலை போடுங்க எப்போவுமே. அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும். அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிடுங்க. நல்லா வந்து தக்காளி வந்து மசிஞ்சு வேகணும். இப்போ வந்து அந்த கிரேவி அந்த குழம்புக்கு தக்கன உப்பு வந்து அது ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டுடலாம். தக்காளி வதக்கும் போதே அதில் வந்து உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. டேபிள் சால்ட்டு கல் உப்பு எதுனாலும் போட்டுக்கோங்க. அதுக்கு போட்டுட்டு அந்த உப்போடு சேர்ந்து நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா சுருண்டு வதங்கணும். இந்த கிரேவி வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சொல்றேன். உங்களுக்கு வந்து கூடுதலாக வேணும்னா வந்து நீங்கள் அதுக்கு தக்கன கூடுதலாக எடுத்துக்கோங்க. தட்டைப்பயிறு வந்து ஒரு 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு அளவு எல்லாமே கூட வேணும், எல்லாமே கூடுதலாக எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நீங்கள் வந்து அதுக்கு தக்கன கூடுதலாக எடுத்துக்கோங்க. இது வந்து 3 பேர் நல்ல தாராளமாக சாப்பிட்லாம், 4 பேர் வரை சாப்பிட்லாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஓரளவு கொஞ்சம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் 3.5 ஸ்பூன் வரை உங்களுக்கு திக்னஸாக வேணும்னா ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 3.5 4 ஸ்பூன் வரை போட்டுக்கலாம், ஓரளவு கரெக்டாக இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூளும் தனி மிளகாத்தூள் 2 கலந்து வந்து நீங்கள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 கலந்து தான் நான் வந்து திரிச்சு வச்சுருக்கேன். அதனால் குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா தனி மல்லித்தூள் மிளகாத்தூள் கலந்து ஒரு 3.5 ஸ்பூன் வர்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. லைட்டாக அந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவு மீடியமில் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அவிச்சு வச்ச தட்டைப்பயிரை வந்து அந்த அதில் வந்து போட்டுடணும். இந்த நம்ம எல்லாம் இது பண்ணி வச்சுருக்கோம்ல, ரெடியாக தக்காளியெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அந்த அதில் வந்து இந்த அவிச்சு வச்ச அந்த தட்டைப்பயிறு அந்த குக்கரில் அவிச்சு வச்சதை வந்து அதில் போட்டணும். அந்த தண்ணியோடய சேர்த்து நீங்கள் வந்து அந்த அவிச்ச தண்ணியோடு சேர்த்து ஊற்றிடலாம். ஏன்னா வந்து நல்லா கொதித்து வரும்போது இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். அதனால் அந்த பயிரை வச்ச தண்ணியோடு சேர்த்து நீங்கள் வந்து விட்டுடலாம். இதுக்கு வந்து தேங்காய் எதுவுமே வந்து அரைச்சி போட தேவையில்லை, இதே வந்து நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, கொஞ்சம் கட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த குழம்பு பொடி நல்ல திக்னஸ் வேணும்னா கூட கொஞ்சம் குழம்பு பொடி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. தனி மல்லித்தூள் தனி மிளகாத்தூள் 2 கலந்துனாலும் போட்டுக்கோங்க, அல்லது குழம்பு மிளகாத்தூள் திரிச்சு வச்சிருந்தீங்கன்னா அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அந்த பொடியோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு
ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் வரை நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அதில் உள்ள இந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா வந்து கிரேவி வந்து நல்லா ஓரளவு கட்டியாகும். இது வந்து ரொம்பவே ஒரு சத்து உள்ளது. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சாதத்தில் வச்சு நம்ம சுட சுட சாதத்தில் இதில் போட்டு பரட்டி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து புளி வந்து இதில் ஆட் பண்ண போனால் தக்காளி மட்டும்தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி அப்புறம் பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.